கல்யாணம் நடந்தால் கல்யாணத்துக்கு போகிறோம். கல்யாணத்துக்கு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. இப்போ கேட்டால் என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு போகணும். அதை அந்த லைனில் நின்று வரிசையாக கொடுத்துவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வர்றதுன்னு தான் இன்றைக்கி வழக்கத்தில் இருக்குது. கல்யாணம் விசாரிக்கிறதுன்னு அதுக்கு ஒரு முறை இருக்குது. என்ன பண்ணணும், கல்யாணத்துக்கு முதல் நாளே போகணும், நாந்திக்கே போகணும். போய் அவன் எப்படி நாந்தி பண்ணுறான்னு பார்க்கணும். ஏன்னா அவன் பண்ணக்கூடிய நாந்தி சிராதத்தில் நம்முடைய பிதர்களுக்கும் பாகம் வருது, இந்த 7 கோத்திரக்காரர்களுக்கும் பாகம் வருது சிராதத்தில். அந்த நாந்தி சிராதத்தை அவன் எப்படி பண்ணுறான்னு பார்க்கணும். அப்பா நன்னா பண்ணுன்னு சொல்லி அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ணணும். நாந்தி முடிஞ்சு அவள் நமஸ்காரம் பண்ணும்போது 7 கோத்திரக்காராலும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணணும். நாந்தி ஆன உடனே அத்தனை பிதர்களுக்கும் வருது அந்த நாந்தி சிராத்த பலன். இந்த பிதர்கள் தான் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை கொடுக்குறாங்க. அந்த வாழை மரம் கட்டுறோம், வாசலில் தோரணம் கட்டுறோம். எதுக்கு வாழை மரம் கட்டுறோம் அப்படின்னா, இந்த 7 கோத்திரத்தில் உள்ள சில பிதர்கள் அங்கே வந்து தங்கியிருந்து பார்க்குறா கல்யாணத்தை. நம்முடைய பிதர்கள் இங்கே வாழ்ந்து முடித்த பிறகு ஒவ்வொருத்தருமே அவனவனுடைய புண்ணிய பாபத்தை அனுசரித்து அடுத்த பிறவி கிடைக்கிறது. அது என்ன மாதிரி பிறவின்னு நமக்கு தெரியாது. என்ன மாதிரி பிறவிகள் எடுக்கிறான்னு 5 விதம் சொல்கிறது கருட புராணம். நம்முடைய பிதர்கள் புண்ணிய கர்மாவோ பாபகர்மாவோ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பிறவியை கட்டாயம் எடுத்திருக்கா, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. 5 விதமாக பிரிவுகள் ஒவ்வொரு பிதர்களும் எடுக்கிறார். அதாவது முதல்ல தேவதைகளாக போகிறார். புண்ணியங்கள் அதிகமாக பண்ணியிருந்தா அவர்களும் ஒரு தேவ கணத்தில் இருக்கா, அல்லது பித்ருலோகத்திலேயே இருக்கா, அல்லது பிரம்மலோகத்தில் இருக்கா, அல்லது செடி கொடி மரங்களாக இருக்கா, அல்லது பசு பட்சிகளாக இருக்கா. இந்த 5 விதமாக தான் நம்முடைய பிதர்கள் இருக்கணும் அப்படின்னு வச்சு, இந்த 5 விதமான பிதர்களும் நம் கல்யாணத்துக்கு வரணும்னு தான் 5 விதமான காரியம் பண்ணுறோங்க.